உலகத்தில் மனித பிறப்பை பெற்று கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். சாமி கும்பிட்டு சொன்ன சாமியை சோறு போட போகுதுன்னு கேட்பாங்க. அந்த ஆன்ம லாபம் எது என்று அறிய வேண்டில் எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருட்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைப்படாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும். இயற்கை இன்பத்தை பெற்று தடைப்படாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடையக்கூடும் என்று அறியல் வேண்டில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டு அடையக்கூடும் என்று அறிய வேண்டும். கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும்? செகண்ட் ஆன்சர்லேருந்தே செகண்ட் கொஷின் தயாரிச்சுக்கிறானுங்க என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேறெந்த வழியாலும் செய்தும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிதல் வேண்டும். கடவுள் அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேறெந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படி எண்ணில் அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம். இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும். வேறொன்றினால் பெறக்கூடாமை அனுபவமாகலின் ஜீவகாருண்யத்தை கொண்டு அருளை பெறுதல் கூடும். தோன்றினாலும் பெறக்கூடாமை நிச்சயம். இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும். அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழியாகலாம். ஞான வழி என்பதும் சனமார்க்க என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றும், அஞ்ஞான வழி என்பதும் துன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கமில்லாமை என்றும் அறியப்படும். ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும். ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும். அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும். ஆகலில் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யமே என்றும் பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை என்றும் அறியப்படும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பகலால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களை ஜீவமுக்தன் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். ஆனால் ஜீவகாருண்யம் ஒழுக்கம் என்பது எனில் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம ஒழுக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தலென்றறிய வேண்டும்.